தொடுதிரை மடிக்கணினி இணையம் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, கடந்த வீடியோ தொகுப்பில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பீரா கூட்டுறவுத்துறையில் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் நடந்த DRB எக்ஸாம் பற்றி முதல் 42 கொஸ்டினை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இப்போ இரண்டாவது வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அடுத்த 43வது கேள்வி பாருங்க. ஹூ இஸ் கால்டு பரிதிமார் கலைஞர். 43வது கொஸ்டின் பாரு. DRB 2025 ஹூ இஸ் கால்டு பரிதிமார் கலைஞர். அதாவது பரிதிமார் கலைஞர் என அழைக்கப்படுவர் யாருன்னா அவர் தான் வடமொழியின் பெயரை தவிர்த்து சூரிய நாராயண சாஸ்திரி, VK சூரிய நாராயண சாஸ்திரி என பெயரை மாற்றுகிறார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி வருவதற்கு முதல் வித்திட்டவரே இவர் தான் 1904. அப்போது பரிதிமார் தனித்தமிழ் இயக்கத்தில் முன்னோடி யாருன்னா மறைமலை அடிகளருக்கு அடுத்தது வந்து சொல்லலாம். பரிதிமார் கலைஞரும் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய முன்னோடிகளில். அப்போ பரிதிமார் கலைஞர் என அழைக்கப்படுபவர் VK சூரிய நாராயண சாஸ்திரி. 43க்கு D is the correct answer. 44 which தமிழ்நாடு ஸ்கீம் introduced in 2023 focus on direct inspection of district by the chief minister. அதாவது 2023ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட முதல்வரால் மாவட்டங்களை நேரடியாக ஆய்வு செய்யும் திட்டம் தான் கள ஆய்வில் முதல்வர். கள ஆய்வில் முதல்வர் தான் 2023 கொண்டு வராங்க. தட் மீன் கள ஆய்வில் முதல்வர். The கள ஆய்வு முதல்வர் ஸ்கீம் introduced in 2023 focus on direct inspection of district by the chief minister. Answer was A is the correct answer. 45 பாருங்க. The value of G decrease as height, gravity decrease height and depth increase from the surface of the earth. Correct. G dependent on mass of the object and earth. அப்போ ஆறாவது ஸ்டேட்மெண்ட் R is false. R வந்து தவறு இல்லையா? R வந்து தவறு. அடுத்த கொஸ்டின் அதே பார் தமிழ்ல பாருங்க. புவியின் மேற்பரப்பில் இருந்து உயரம் மற்றும் ஆழம் அதிகரிக்கும் போது கிராவிட்டியுடைய மதிப்பு குறைகிறது. அதனால தான் கடல் மலை ஏறுபவர்களும் சரி கடலின் ஆழத்தில் போறவங்களையும் என்ன பண்றாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுக்கிறாங்க. அழுத்தம் அதிகரிக்கும். முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஏன்னா G பொருளின் நிறை மற்றும் புவி நிறையை பொறுத்து தவறு. அப்போ A கரெக்ட்னா A சரி, ஆனால் R தவறு. ஆன்சர் வாஸ் C is the correct answer. அடுத்த கொஸ்டின் 46. Who was the first argue that Tamil is a classical language and demand that the University of Madras should not call Tamil a vernacular language. அதாவது தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும் அது 1904 முதல் சொன்னவர் இவர் தான். எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதலில் வாதாடியவர் யார்னா அதே பரிதிமார் கலைஞர் என்ற VA சூரிய நாராயண சாஸ்திரி. ஆன்சர் வாஸ் D. தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும் எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை வட்டார மொழி என அழைக்கக்கூடாது, வெர்னாகுலர் லாங்குவேஜ் என தமிழை அழைக்கக்கூடாது என வாதிட்டவர் தான் பரிதிமார் கலைஞர் என்ற VA சூரிய நாராயண சாஸ்திரி. 46க்கு D is the correct answer. 47 who produce hydrogen fuel through artificial photosynthesis. Artificial photosynthesis na Melvin Ellis Calvin cycle. Answer was 47 Delhi. D is the correct answer. செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் செயற்கை ஒளி நிகழ்ச்சியில் யாருன்னா மெல்வின் எல்லிஸ் கால்வின். அப்போ 47க்கான ஆன்சர் D is the correct answer. அடுத்த 48வது கொஸ்டின் பாருங்க. Who found the பிரம்ம சமாஜ்? ராஜாராம் மோகன் ராய் 1828 கல்கத்தால பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய். அவருடைய ஃபாலோவர் தான் கேசவ சந்திர சென். அதுக்கு முன்னாடி தேவேந்திரநாத் தாகூர், கேசவ சந்திர சென், வித்யாசந்திர சாகர். அப்ப இவருடைய ஹெல்ப் தான் லார்ட் ரிப்பன் அபாலிஷ், அதாவது லார்ட் வில்லியம் பெண்டிங் அபாலிஷ்டு சதி உடன்கட்டை ஏறு என்ற பழக்கத்தை 1829 அபாலிஷ் பண்றாங்க. பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய் 1828 கல்கத்தால. அடுத்த 49 which of the following natural port is known for Queen of Arabian Sea? குயின்னா எதனா கொச்சி. அதாவது எந்த இயற்கை துறைமுகம் அரேபிய கடலின் ராணி என்று அழைக்கிறாங்கன்னா கொச்சி. கொச்சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 49க்கு D என்பது சரியான விட. அடுத்து பாருங்க. அக்ரோனிம் விப்ஜிஆர் ரெப்ரசன்ட். தட் மீன் விப்ஜிஆர் குறிப்பது கலர் இன் ஒயிட் லைட்.
வெள்ளை நிற ஒளிகள், வெள்ளை ஒளி நிறங்களுக்கு தான் விப்ஜியார். ஆன்சர் 50க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 51வது கொஸ்டின், ஹூ ஹேட் லீட் வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகா? வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகா ராஜாஜி. ராஜாஜி தலைமையில தான் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தலைமையேற்று நடத்துறாங்க. ராஜாஜி தலைமையில. தண்டி மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தலைமையில. வேற தமிழ்நாட்டில் நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் வேதாரண்யம் சத்தியாகிரகம் அழைக்கிறாங்க. அது ராஜாஜி தலைமையில் நடக்குது. திருச்சி டு வேதாரண்யம். ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, which one is correct alphabet order? கரெக்ட் ஆல்பபெட் ஆர்டர் எதுனா ஃபர்ஸ்ட் பாருங்க கொடுத்திருக்கிற நாள்ல சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட்டர் பி, ஏ பி சி அல்ல, பட்டர் கவ் டைரி மில்க் இல்லையா? ஆங்கில அகர வரிசைப்படி சரியாக வரிசைப்படுத்தி எழுத சொல்றாங்க. அதுல பாருங்க பட்டர் கவ் டைரி மில்க் 52க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வந்து பாருங்க மேக்ஸ் கொஸ்டின் கேட்கிறாங்க. 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்று முறையே 40 வினாடிகளில் 60 வினாடிகளில் 72 வினாடிகள் ஒளிர்கின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு சந்திப்பில் ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிர்னா 8:06க்கு ஒளிருமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் a certain code O is written EA, அதாவது ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் O என்பது E என்றும், A என்பது C என்றும், M என்பது I என்றும், S என்பது O என்றும், N என்பது P என்றும், E என்பது M என்றும், I என்பது A என்றும், P என்பது N என்றும், C என்பது S என்றும் எழுதப்பட்டிருந்தால் அந்த குறியீட்டில் கம்பெனிஸ் எவ்வாறு எழுதப்பட்டிருக்குன்னா ஆன்சர் வந்து C இஸ் த கரெக்ட் ஆன்சர். 54க்கு C. 55 தீபக் கிழக்கு திசை நோக்கி நேர்பாதையில் நடக்கிறான். 75 மீட்டர் சென்ற பின் இடதுபுறம் திரும்புகிறான். 25 மீட்டர் நேர் திசையில் நடக்கிறான். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நேர்வழியில் நடக்கிறான். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் நேர் திசையில் நடக்கிறான். அவன் தற்போது புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் நிற்கிறான் என்றால் ஆன்சர் வந்து 35 மீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த 56வது கொஸ்டின், பெண்களின் வரிசையில செல்வி இடது பக்கவாட்டத்திலிருந்து 10வது இடத்துல இருக்கிறாங்க. சிவானி செல்வியின் வலது பக்கத்திலிருந்து 4வது இடத்துல இருக்கிறாங்க. அப்ப சிவானி வலதுபுற ஓரத்தில் இருந்து எத்தனையாவது இடத்துல இருக்கிறாங்கன்னா 9வது இடத்துல. வலதுபுறத்திலிருந்து 9வது இடத்துல இருக்கிறாங்களாம். அடுத்த கொஸ்டின், பிளஸ் என்பது மைனஸ் எனவும், மைனஸ் என்பது எக்ஸ் எனவும், பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பது வகுத்தல் என்பதும், அப்போ பிளஸ் எனவும் கொண்டால் 30 × 5 + 2 அவனுடைய வழி 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 57க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 58 BD MP NQ HK இவற்றில் பொருத்தமற்றது எது என்றால் ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 59வது 13479 தட் மீன் 13479 AQFJL. அதே மாதிரி 5268 DMN என்றால் 39682 என்பதன் குறியீடு என்றால் ஆன்சர் வாஸ் B QLP NMF. அப்போ 59க்கான ஆன்சர் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். 60ல வந்து பாருங்க விடுபட்ட எண்ணை கண்டறின்னு கேட்குறாங்க. மேக்ஸ் கொஸ்டின் 3 9 27 81 விடுபட்ட எண் 243. அடுத்த கேள்வி பாருங்க. 61க்கு விடுபட்ட எண்ணை கண்டறிவும் 0 1 5 14 30 ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 62 பாருங்க, அக்டோபர் முதல் நாள் வெள்ளிக்கிழமை எனில் நவம்பர் முதல் நாள் என்ன கிழமைனா திங்கள் கிழமை. ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 2 4 0 7 இலக்கங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் சிறிய 4 இலக்க எண் எதுனா 2047. 63க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கூழ்னா காகிதம், சணல் என்றால் கயிறு. 64க்கான ஆன்சர் சி. 65 பார், எண் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண்ணை தேர்ந்தெடுங்க. தவறாகனா 40. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 65 இப்போ டாக் இஸ் பப்பி பட் கேட் வந்து கிட்டன். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 66க்கு பி. 67 ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர் கிவன் த ஃபிகர். எது மிஸ் ஆனா D5. D5 மிஸ் ஆயிருக்கு. D5 A B C D E F G வரையும் இருக்கு. D5 இல்லையா? அடுத்து பாருங்க D5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 68 பொருந்தாத எண்ணை தேர்ந்தெடுக்கவும். அப்ப கொடுக்கப்பட்ட பொருந்தாத எண் 28. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 69 கம்ப்ளீட் த தொடரை பூர்த்தி செய்க. 3 8 15 24. 3 8 15 3 8 11 15. அப்ப அது கம்ப்ளீட் எண் 24. 70வது கொஸ்டின் பாருங்க. ஆட்கள் நாட்கள், அதாவது 30 ஆட்கள் 24. 24னா 12 நாட்கள் 60. ஆன்சர் 60. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 71வது கொஸ்டின் 3 ஆண்கள்
4 பெண்கள் 6 குழந்தைகள் ஒரு வேலை 7 நாட்கள் முடிக்க முடியும். அப்போ ஒரு பெண் ஒரு ஆண் செய்யும் வேலையை இருமடங்காக செய்கிறார். ஒரு குழந்தை ஒரு ஆண் செய்யும் வேலையை பாதியாக செய்கிறது. அப்ப எத்தனை பெண்கள் மட்டும் இந்த வேலை 7 நாட்களில் செய்ய முடியும்னா 7 நாட்களில். 71க்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 72 50 பேர் 30 நாட்களில் 350 கிலோ அரிசியை பயன்படுத்துறாங்க எனில் 35 பேர் 50 கிலோ அரிசியை எத்தனை நாட்கள் பண்ணுனா அப்ப கொடுக்கப்பட்டதுல எங்க கொடுக்கல டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேற்கண்ட எதுவும் இல்லையா? அப்ப the ratio of number அதாவது ஒரு வகுப்பில் உள்ள சிறுவர்கள் மற்ற சிறுமிகளின் எண்ணிக்கையில விகிதம் 3:2. அப்ப 15 சிறுவர்கள் இருந்தால் எத்தனை சிறுமிகள் இருப்பாங்கன்னா 10. 15 அப்ப 15 10 15 சிறுவர்கள் இருந்தால் எத்தனை சிறுமினா 10 பேர். அதான் வந்து 3:2. 3:2 3:2. ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப 74 ரூபாய் 70ல 70 பைசா லாபம் கிடைக்கிறது. என்னுடைய லாப சதவீதம் எவ்வளவுனா 1%. எஸ் ஆன்சர் வாஸ் 74க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 75வது பாருங்க, தொடர்ச்சியான 3 ஒற்றைப்படைகளின் கூட்டுத்தொகை 3ஆல வகுப்படும். ஆன்சர் 75க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தொடர்ச்சியான 3 ஒற்றைப்படை எண்களின் கூட்டுத்தொகை 3ஆல் வகுப்படும். 75க்கு ஏ என்பது சரியான விடை. 76 வினாடிக்கு 14 மீட்டர் வேகம் என்பது கீழ்கணொற்றில் எவற்றுக்கு இணையானா 50.4 கிலோமீட்டர் பெர் அவர். அப்போ 76க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 77 பாருங்க, இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியிருக்கிறார். அப்ப மாமா எந்த கிழமையில வருவார்னா வெள்ளிக்கிழமை வருவாரு. 45 நாட்கள் பிறகு வர அந்த கிழமை என்னன்னா வெள்ளிக்கிழமை. 77க்கான ஆன்சர் வெள்ளிக்கிழமை பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு எவ்வளோனா 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கப்பரப்பு எவ்வளோனா 324. 78க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 79 பாருங்க, ஒரு வகுப்புல 2 பிரிவுகள் உள்ளன. அதில் முறையே 20 மற்றும் 30 மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த பிரிவுகளின் தேர்ச்சி விகிதம் முறையே 80% மற்றும் 60. அப்போ முழு வகுப்பின் தேர்ச்சி விகிதம் எவ்வளோனா 68%. 68 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்புறம் 80 மதிப்பை காணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. 41 - 21 + 99. அப்போ ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 80க்கான ஆன்சர் சி. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்குறாங்க. 25ல் எத்தனை சதவீதம்? 2.125னா 8.5. அப்போ 81க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 82 பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து எல்லா ஆப்ஷனும் தப்பாக கொடுத்துருக்குறாங்க பாருங்க. 83 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீசிமாவின் விகிதம். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் பி. அடுத்து 84க்கு பாருங்க, 8 தொழிலாளர்கள் 6 நாட்களில் ஒரு வேலையை முடித்தா 12 தொழிலாளர்கள் அதே வேகத்தில் எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னா 4 நாட்கள். 84க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 85 பாருங்க, ஒரு கடைக்காரர் 144 முட்டைகளை ஒன்றுக்கு 90 பைசா கொடுத்து வாங்குறாங்க. அப்போ வழியில 20 முட்டைகளை உடைந்து விட்டன. 144 முட்டையில 20 முட்டை உடைஞ்சு போதான். மீதமுள்ள முட்டைகளை ஒன்றுக்கு ₹1.20 விற்கிறாங்க. அப்ப லாபம் அல்லது நட்டத்தின் சதவீதம் 14.8% லாபம். ஆன்சர் டி. 85க்கு டி என்பது சரியான விடை. அப்ப தாயின் வயது தனது மகளின் வயதை விட 5 மடங்கு அதிகமாக உள்ளது. 2 ஆண்டுக்கு பிறகு தாயின் வயது மகளின் வயதை விட 4 மடங்கு இருக்கும். அவருடைய தற்போது வயது 6 ஆண்டு. மகளுடைய வயது 6 ஆண்டுனா அம்மாவுடைய வயது 30 ஆண்டு. ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 86க்கு சி. 87 வட்டி ஒவ்வொரு 2 மாதங்களுக்கு ஒரு முறை கூட்டு செய்யப்பட்டால் ஒரு ஆண்டில் எத்தனை முறை கூட்டு செய்யணும்னா 6 முறை. 6 × 2 12 இல்லையா? அப்போ 87க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 88 பாருங்க, ஒரு நபருக்கு ஒரு வாக்கு என்ற கொள்கை பின்வரும் எந்த அமைப்புக்கு ஒரு முக்கிய கொள்கையாகும்? அதாவது the concept of one man one vote is key principle of which of the followingனா cooperative movement கூட்டுறவு இயக்கத்தினுடைய கான்செப்ட் தான். 88க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 89 பாருங்க, every registered society shall keep a copy of the following at all reasonable time at the registered address of the society as per section 38 of Tamil Nadu Cooperative Society Act 1983. Answer was C. Act and rules copy and bylaw copy. ஒவ்வொரு பதிவு பெற்ற சங்கமும்
தங்களது பதிவு பெற்ற முகவரியில் உள்ள அலுவலகத்தில் எல்லா நேரங்களிலும் 1983ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சட்டப்பிரிவு 38 படி வைத்திருக்க வேண்டியவை எவைனால் சட்டம் மற்றும் விதிநகல் மற்றும் துணை விதிநகல். அப்போ 89க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 90 பாருங்க, வாட் கைண்ட் ஆஃப் மெசேஜ் டஸ் ஒன் ஹையர் அஃபிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஐடியா வித் அனதர் ஹையர் அஃபிஷியல்? லெட்டர் சோர்ஸ் ஆபரேட்டர். ஒரு உயர் அதிகாரி மற்றொரு உயர் அதிகாரியிடம் கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ளும் செய்தி எவ்வகை செய்தி என்றால் எழுத்து மூலமான செய்தி. 90க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 91வது கொஸ்டின் பாருங்க, which of the following statement about self help group is not true? சுய உதவி குழுக்கள் பற்றி பின்வரும் கூற்றுகள் எது உண்மையல்லன்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா they promote financial inclusion கரெக்ட், they foster collective decision making கரெக்ட், they provide access to micro credit கரெக்ட். ஆனால் அவங்க ரெஸ்ட்ரிக்டட் அர்பன் உமன் என்பது தப்பு. இங்கே வந்து நாட்டுன்னு கேட்குறாங்க, உண்மை அல்ல. அவை நிதி உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கிறது கரெக்டு, அவை கூட்டுறவு முடிவெடுப்பை வளர்க்கின்றன கரெக்டு, வேறஸ் அவை நுண்கடன் அணுகலை வழங்குறதா. அப்போ எது கூற்றுகளில் உண்மை இல்லைனா அவை நகரப்புறங்களுக்கு மட்டும் என்பது தவறு. அப்போ 91க்கான ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 92 பாருங்க, த வைஷ்ணாலி வாட்டர் யூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி promote water conservation practice because it educate member on sustainable water use. Both A and R correct, but R is correct explanation of A. அப்போ 92க்கு A is the correct answer. ஓகேல, ஹோக அள்ளி நீர் பயணங்கள் கூட்டுறவு சங்கம் நீர் சேமிப்பு நடைமுறைகளை ஊக்குவிக்கின்றன கரெக்ட். ஏன்னா இதனுடைய உறுப்பினர்கள் நிலையான நீர் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. ரெண்டுமே கரெக்ட். இது கர்நாடகா மாநிலத்தில் நடைபெற்றது. ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 93, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி பிளான்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன்னா டு ப்ரொவைட் கோஆபரேட்டிவ் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். கூட்டுறவு அமைச்சகத்தால் திட்டமிட்டப்பட்ட தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகத்தின் நோக்கம் என்பது கூட்டுறவு கல்வி அதோட பயிற்சி வழங்குதல். அப்போ 94க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 94 பாருங்க, 93க்கு பி. 94வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் நேஷனல் கோஆபரேட்டிவ் பாலிசி 2023 ட்ரூ? இட் ப்ரொமோட் மாடர்னைசேஷன் அண்ட் காம்படினஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ். அதாவது 2023ஆம் ஆண்டு தேசிய கூட்டுறவு கொள்கை பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது உண்மை என்றால் இது கூட்டுறவுகளின் நவீனமயமாக்கல் மற்றும் போட்டி திறனை ஊக்குவிக்கிறது. 94க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹவு மெனி இயர் இன் த டேர்ம் ஆஃப் ஜெனரல் பாடி? தட் மீன் பொது பேரவையின் பதவி காலம் அந்தந்த அமைப்பின் பொறுத்து தான் வருடங்கள் மாறுபடும். நன் ஆஃப் திஸ். இங்கே 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஜெனரல் பாடி. அப்போ முனிசிபலில் தான் 5 வருஷம். இங்கே ஜெனரல் பாடி பொது பேரவைன்னு கேட்குறாங்க. கொடுக்கப்பட்டதில் எதுவும் கிடையாது. ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 96, which cooperative society act prevent any unregistered society use of the word cooperative after the act enacted? எந்த பதிவு செய்யப்படாத சங்கமும் கூட்டுறவு என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை தடுக்கும் சட்டம் தான் 1912ஆம் சட்டம். 1912ஆம் ஆண்டு ஆக்ட் ஆஃப் 1912. 1912ஆம் ஆண்டு சட்டம் தான் பதிவு செய்யப்படாத சங்கமும் கூட்டுறவு என்ற வார்த்தையை பயன்படுத்தி தடுக்கும் சட்டம். ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 97வது கொஸ்டின் பாருங்க, the data which is the தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1983 13/4/1988 உருவாக்குறாங்க. 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 13/4/1988. 97க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 98 நபார்டு நேஷனல் அக்ரிகல்ச்சர் பேங்க் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் 12/7/1982 கொண்டு வராங்க. ஆன்சர் வாஸ் 1980. 98க்கு ஆன்சர் சி இஸ் த கரெக்ட். நபார்டு நேஷனல் அக்ரிகல்ச்சர் பேங்க் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட். நபார்டு வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 12/7/1982. 98க்கு சி. 99 28 வேவர்ஸ், அதாவது ராக்டேல் முன்னோடிகள் என்பவர்கள் 28 நெசவாளர்கள். எத்தனை நெசவாளர்கள்? 28 நெசவாளர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டுறவு பண்டக சாலை தொடங்குறாங்க. வீவர்ஸ் நெசவாளர்கள். The 28 weavers joined together, started a cooperative store who were later called Rocktail Pioneer. Rocktail. Answer was 99க்கு B is the correct answer. 100வது கொஸ்டின் பாருங்க, who chair the district consolidate committee under the lead bank scheme? அதாவது முன்னோடி வங்கி திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆலோசனை குழு யார் தலைமையில் வைக்கிறான்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். 100க்கான ஆன்சர் மாவட்ட ஆட்சியர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். முன்னோடி வங்கி திட்டத்தின் கீழ்
மாவட்ட ஆலோசனை குழுவை யார் தலைமை வகிக்கிறார் என்றால் மாவட்ட ஆட்சியர். 101 வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் PACS? பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அதே தான் இருக்க கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இங்கே தவறாக கொடுத்துருக்குறான். இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த 4 எது போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஓகே, 101க்கு. 102 விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேங்க் இம்ப்ளிமெண்ட் கோர் பேங்கிங் சொல்யூஷன்? கோர் பேங்க் சொல்யூஷன்னா தமிழ்நாடு ஸ்டேட் அஃபெக்ட்ஸ், வேற தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் பேங்க், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். அப்போ 4மே என்னன்னா கோர் பேங்கிங் சொல்லிடலாம். ஆன்சர் எல்லாமே கரெக்ட், ஆல் த கரெக்ட். 102க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கீழ்கண்டவற்றில் மைய வங்கியில் தீர்வு முறை செயல்படுத்தப்படும் வங்கி எதுனா தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி எல்லாமே மைய வங்கியல் தீர்வு முறை செயல்படுத்தும் வங்கியாகும். அப்போ அனைத்துமே சரி என்பது சரி, எல்லாமே கரெக்ட். 103வது கொஸ்டின் பாருங்க. which type of loan is provided to farmer for purchasing tractor and pump sector? long term loan. டிராக்டர் மற்றும் மோட்டார் பங்கு வாங்குவதற்கு விவசாயிகளுக்கு எந்த வகை கடன் வழங்குறாங்கன்னா நீண்ட கால கடன், லாங் டர்ம் லோன். 104 வாட் டஸ் த பிரேக் ஈவன் பாயிண்ட் இண்டிகேட் இன் பேங்கிங்? வங்கியில் பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன வந்து குறிக்குதுன்னா வருமானம் செலவுக்கு சமமாக இருக்கும் புள்ளிக்கு பேர் தான் என்ன பண்ணா பிரேக் ஈவன் பாயிண்ட். the point where income equal expenditure, that mean அதுதான் வந்து break even point in indicate in banking. B is the correct answer. 105வது question. what are the important recommendation of various committee for the development of urban cooperative bank? நகர கூட்டுறவு வங்கிகளின் வளர்ச்சிக்காக பல்வேறு குழுக்களின் முக்கிய பரிந்துரை என்றால் மூலதன போதுமான தன்மை, உரிம வழங்கல் கொள்கை மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கை வலுப்படுத்துவது. That means strengthen capital adequacy, licensing policy and rehabilitation measure. அப்போ 105க்கான ஆன்சர் B is the correct answer. 106 what does section 47A(2) of the banking regulation act related to? imposition of fine. அதாவது வங்கியில் ஒழுங்குமுறை சட்ட பிரிவு 47(7)(2) எதனோட தொடர்புடையதுனா அபராதம் விதித்தல். that means imposition of fine. answer was 106க்கு வந்து பார்த்தீங்கன்னா A is the correct answer. 107 பாருங்க. the capital to risk weighted asset ratio is a guideline for bank to maintain minimum capital. இடர் சேர்க்கப்பட்ட சொத்துகளுக்கும் மூலதனத்திற்குள்ள விகிதம், தட் மீன் அதான் CRAR ன்னு சொல்வா. தட் மீன் ஆங்கிலத்தில் கேபிட்டல் ரிஸ்க் வெயிட் அசெட் ரேஷியோ என்பது வங்கியின் பராமரிக்க எதற்கான வழிகாட்டுதல் என்றால் குறைஞ்சபட்சம் மூலதனம், தட் மீன் மினிமம் கேபிட்டல். ஆன்சர் வாஸ் 107க்கு B is the correct answer. 108 பார் why is credit considers crucial input in agriculture? அதாவது விவசாயத்தில் கடன் ஏன் முக்கியமாக உள்ளீடாக கருதப்படுது என்றால் விவசாயிகளுக்கு இடுபொருள் வாங்க உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவுகிறது. that mean to enable farmer to purchase input and increase productivity. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா credit consider crucial input in agriculture. 108க்கு ஆன்சர் B is the correct answer. 109 பாருங்க. in addition to financial parameter, what is the key consideration for NABARD when sanction a development scheme to be implemented by the land development bank? அதாவது நிதி அளவுறுகள் தவிர ஒரு நிலவள வங்கியில் செயல்படுத்த வேண்டிய ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கு நபார்டு ஒப்புதல் அளிக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம் எது என்றால் முன்மொழியப்பட்ட திட்டத்தின் தொழில்நுட்ப சாத்தியக்கூறு மற்றும் பொருளாதார நம்பகத்தன்மை. that means the technical feasibility, economic viability of proposed project. அப்ப 109க்கான ஆன்சர் B is the correct answer. 110 பாருங்க. land development bank were formed known as land mortgage bank. நில மேம்பாட்டு வங்கி முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா நில அடகு வங்கிகளாக முன்மொழியப்பட்டிருந்தன. 110க்கு A is the correct answer. 111 when did the cooperative society act which lead to the establishment of cooperative credit structure came into effect? அதாவது கூட்டுறவு கடன் அமைப்பை உருவாக்க வழிவகுத்த கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் எப்போது நடைமுறைக்கு வருது என்றால் 1904 டூரிங் லார்ட் கர்சன் பீரியட்ல கூட்டுறவு கடன் அமைப்பை உருவாக்க வழிவகுத்த கூட்டுறவு சங்கம் சட்டம் எப்போது நடைமுறை 1904. அப்ப 111க்கான ஆன்சர் A is the correct answer. 112 பாருங்க. a statement known as debt note prepared
எப்போ பண்ணுவாங்களாம்? எப்போது பற்று குறிப்பு டெப்ட் நோட் எனப்படும் அறிக்கை தயாரிக்கப்படுகிறனா குட்ஸ் ஆர் ரிட்டர்ன் டு சப்ளையர் டெப்ட் நோட், அதாவது சரக்கினை விற்றவருக்கு திருப்பி தரப்படும் போது அப்போதான் பற்று குறிப்பை ப்ரிப்பேர் பண்றா. 112க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 113 இன்டர்னல் ஆடிட் இஸ் பர்ஃபார்ம்டு பை யாருக்குள்ளனா எம்ப்ளாய் ஆஃப் த என்டர்பிரைஸ் இன்டர்னல் ஆடிட். 113 சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். உட்தணிக்கை மேற்கொள்பவர்னா நிறுவன ஊழியர்கள். இன்டர்னல் ஆடிட் நிறுவன ஊழியர்கள் தான் உட்தணிக்கை இன்டர்னல் ஆடிட்டை மேற்கொள்வாங்க. 113க்கு ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 114 இந்த அக்கவுண்டிங் கிளாசிபிகேஷன் which one of the following unrelated, அதாவது கணக்குகளின் வகைப்பாட்டின்படி கீழ்கண்டவற்றில் எது தொடர்பில்லாதனா இன்டான்ஜிபிள் அசட் அக்கவுண்ட், தட் மீன் புலனாகா சொத்து கணக்கு. 114க்கு பி, அதாவது கணக்குகளின் வகைப்பாட்டின்படி தொடர்பில்லாத கணக்கு எது என்றால் புலனாகா சொத்து கணக்கு. இன்டான்ஜிபிள் அசட் அக்கவுண்ட் தான் அக்கவுண்டிங் கிளாசிபிகேஷன் அன்ரிலேட்டட். 114க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 115 பாருங்க, ஸ்பெஷல் ரிப்போர்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் சிவியர் டிபிக்ட் இன் ஏ கோஆபரேட்டிவ் சொசைட்டி அசெஷன். இட் கேன் பி சப்மிட்டட் பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஆடிட், அதாவது ஒரு கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்ற கடும் குறைகளுக்காக தணிக்கை அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. கரெக்ட். ரெண்டாவது, சங்கத்தின் தணிக்கை முடியும் முன்னரே தணிக்கை அறிக்கை சமர்ப்பிக்கலாம். ரெண்டுமே கரெக்ட். போத் ஆர் ரைட். 115 இரண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னா ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 116 the business is liable to the owner for the capital contributed by him, அதாவது வணிகத்தின் உரிமையாளர் இட்ட முதலீட்டிற்கு வணிக நிறுவனம் கடன் பட்டிருக்கிறது என்பதை கூறும் கருத்துதான் பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். தட் மீன் வணிக தனித்தன்மை கருத்து என்பதுதான் வணிகத்தின் உரிமையாளர் இட்ட முதலீட்டிற்கு வணிக நிறுவனம் கடன் பட்டிருக்கு என்பதை கூறும் கருத்து வணிக தனித்துவம் தன்மை. தட் மீன் என்டிட்டி கான்செப்ட், தனித்தன்மை கருத்து. 115க்கு 16 ஆன்சர் சி. 17 பாருங்க, பேங்க் சார்ஜ் entered in the passbook but not in the cash book will, அதாவது சேமிப்பு கணக்கு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட வங்கி கட்டணங்கள் ரொக்க பதிவேட்டில் பதிவு செய்யாமல் இருந்தால் என்ன நிகழும்னா ரொக்க பதிவேடு இருப்பை குறைக்கும். ரொக்க பதிவேடு இருப்பை குறைக்குமா, தட் மீன் டிக்ரீஸ் கேஷ் புக் பேலன்ஸ். 117க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 118 பாருங்க, த க்ளோசிங் ஸ்டாக், தட் மீன் இறுதி சரக்கு இருப்பு என்பது எது என்றால் கரண்ட் அசட், அதுதான் கரண்ட் நடப்பு சொத்து. இறுதி சரக்கு இருப்பு என்பது நடப்பு சொத்து. 118க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 119 when the system start from initial state is called, அதுக்கு கோல்டு பூட்டிங். கணினி தொடக்க நிலையிலிருந்து தொடங்கும் போது குளிர் துவக்கம், கோல்டு பூட்டிங். 119க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 120 பாருங்க, which of the following type of font MS word னா calibri, ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். calibri, அதாவது MS வேர்டில் காணப்படும் எழுத்து வடிவம் என்னன்னா calibri, ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். calibri. 120 which of the following is an example of input device, input keyboard, input device இல்லையா, மானிட்டரோ பிரிண்டரோ ஸ்பீக்கரோ அவுட்புட் டிவைஸ். வேற கீபோர்டு மவுஸ் எல்லாம் என்னது இன்புட், மானிட்டர் பிரிண்டர் ஸ்பீக்கர் அவுட்புட் டிவைஸ். 121க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பின்ன எது உள்ளீட்டு சாசனத்துக்கு எடுத்துக்காட்டு விசைப்பலகை. அடுத்து பாருங்க 122 which of the following best describe data in the context of information system, அதாவது தகவல் அமைப்புகளின் சூழலில் தரவு பற்றி பின்வற்றில் எது சிறந்த விளக்கம் என்றால் தரவுனா மூல விண்மைகள் மற்றும் எண்களின் தொகுப்பு தான் தரவு. தட் மீன் கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட் அண்ட் ஃபிகர். இதுதான் பெஸ்ட் டிஸ்கிரைப் டேட்டா இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஏ கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட் அண்ட் ஃபிகர், மூல உண்மைகள் மற்றும் எண்ணுகளின் தொகுப்பு தான் தகவல் அமைப்பின் சூழலில் தரவு பற்றி சரியான விளக்கம். 122க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 123 in computer with the spell check feature you can check spell of, கணினியில் எழுத்துப்பிழை கண்டுபிடிக்கும் சிறப்பம்சத்தை கொண்டு எந்த வகை பிழையை நீங்கள் கீழ்காணவிட்டு கண்டுபிடிக்கலாம் என்றால் ஒன் ஆர் மோர் வேர்டு, ரெண்டாவது ஒன் ஆர் மோர் பேராகிராஃப், the whole டாக்குமெண்ட்டையும் ஸ்பெல் செக் பண்ணிக்கலாம். அப்போ கணினியில் எழுத்துப்பிழை கண்டுபிடிக்கும் சிறப்பம்சத்தை கொண்டு எந்த வகை பிழையை கீழ்காணவற்றில் கண்டுபிடிக்கலாம் என்றால் ஒன்று அல்லது பல வார்த்தை, ஒன்று அல்லது பல பத்திகள், ஒரு முழு ஆவணத்தையும் போன்ற மூன்றையும் அனைத்தையும் இந்த கணினி ஸ்பெல் செக்கில் பார்த்துக்கலாம். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த ஒரு வீடியோ தொப்பில் தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.